ஏய் ஏன்டா சோகமா இருக்க? உனக்கு ஸ்கூலுக்கு வர விருப்பம் இல்லையா? மே மாசம் ஃபுல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன், சம்மர் ஹாலிடேன்னு. ஆனா திடீர்னு ஸ்கூல் வச்சுட்டாங்க, ஸ்கூலுக்கு போன்ட்டாங்க. ஒரே கடுப்பாகுது. ஏய் மச்சான், நீ ஸ்கூல் லீவ்ல என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் என்னத்த பண்ணேன், ஜாலியா பசங்களோட ஊர்ல விளையாடிட்டு இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூல் வைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு வர வேண்டியதா போச்சு. ஏய் மச்சான், பின்னாடி வாடா, நம்ம பேக் பெஞ்சில உட்காரலாம். இதோ வரேன்டா, நானும் நீ அங்க ஜோடியா உட்காந்துக்கலாம். யாரு எதாச்சும் போடி முன்னாடி வந்துட்டா பின்னாடி உட்காரத்துக்கு. நீ ரொம்ப பேட் பாய் தெரியுமா? ஏய்யா, இந்த முனிஷ் பையன் என்ன வாடி போடின்றாண்டி. நான் சார் வந்து சொல்ல போறேன். அவன் அப்படித்தாண்டி, அவனை கண்டுக்காத. அவன் கொஞ்சம் மொட்டை பையன், என்னைக்கிட்டே சரியா பேச மாட்டான். எதுனா பேசினா என்னையும் அடிச்சு காலை உடச்சிருவான். டேய், நம்ம 6வதுல இருந்து 7வது வந்துட்டோம். நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்ல இருப்போமா, இல்ல செக்ஷன் பிரிச்சு போட்டுருவாங்களாடா? தெரியலடா, எப்படியும் 1 மாசம் ஆகும். செக்ஷன் பிரிக்கிறதா இருந்தாலும் புக்கு கொடுக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்து பிரிக்குவாங்களா பிரிக்க மாட்டாங்களான்னு தெரியும், அப்பதான் நமக்கு. சரிடா, எப்படியும் நமக்கு புக்கு கொடுக்கல, பாடம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் மினிமம் 1 வாரமாச்சு நம்ம ஜாலியா இருக்க போறோம். நம்ம கிளாஸுக்கு லீடரா யாரா வருவாங்க? வேற யாரு? அந்த சோடா புட்டி தான் லீடரா வரும், அவனும் நல்லா பிடிக்கிறான். மச்சான், நீ வேணா லீடரா வர்ற, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். வேணாண்டா, லீடரானா ஷார்ட் பீஸ் வாங்கிட்டு வா, டெஸ்ட் எடுத்துன்னு வந்து வை, கோல் வாட்ஸ்னு வந்து வை, நம்மகிட்டயே சொல்லி அப்புறம் நம்மளே அடிப்பாங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? சரிடா, இன்னைக்கு முதல் நாள், எதுனா பாடம் கூட நடத்துவாங்களா இல்ல சார் அது வந்து சும்மா உட்காந்துட்டு போக சொல்லுவாங்களா? நம்ம இன்னைக்கு தானடா லீவ் முடிஞ்சு வந்திருக்கோம். புக்கு கொடுக்கணும், புக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகி வரணும், அதுக்கப்புறம் நமக்கு கொடுக்கணும், அதுக்கு மேல வாத்தியாரு நமக்கு அலாட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க பாடம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் நம்ம ஜாலியா தான் இருக்க போறோம்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். புக்கு கொடுத்தா தானே பாடம் நடத்துவாங்க, நமக்கு தான் புக்கே கொடுக்கல. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் லைனா வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல உங்களோட புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்காங்க. என்னடா வந்த முதல் நாளே புக்கு கொடுக்குறாங்க? மச்சான், இவர் தாண்டா நமக்கு கிளாஸ் வாத்தியாரா வருவாரு. சார் பேர் தெரியும்ல, ஜேம்ஸ். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாடா போய் முதல்ல புக்கை வாங்கிட்டு வருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் புக் எடுங்க, நம்ம இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். மச்சான், என்னடா வந்த முதல் நாளே லெசனை ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க? அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல. பேசாம 1 வாரம் லீவு போட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்திருக்கலாமோ? சைலன்ஸ், என்ன எங்க சத்தம்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடமெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு இதுல இருந்து எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க, டெஸ்ட் வைக்க போறேன். சார், வந்த முதல் நாளே பாடம் நடத்துனீங்க, அடுத்த நாளே டெஸ்டா சார்? நமக்கு பாடம் எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. இன்னும் 2.5 மாசத்துல முதல் பருவ தேர்வு வந்துடும். அது புட்டுக்குள்ள நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. முதல் நாள் 2வது நாள்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல் நாள் எதுவுமே பாடம் எடுத்துட்டாங்க, கஷ்டமா போச்சு. கடைசி பீரியடாச்சும் விளையாட விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ரியா, நீ விளையாடுறியா நான் விளையாட்டேன்? வள்ளி, நீயே ஃபர்ஸ்ட் விளையாடுடி. ஓகே, இத பாரு, 1ல காயினை போட்டேன். வள்ளி, நீ அவுட்டு, கோட்டை மிதிச்சிட்ட. சரி ஓகே, இப்ப உன் டர்ன், நீ விளையாடு. வாடா, நம்மளும் போய் ஏதாச்சும் விளையாடுவோம். எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்கல்ல. டைம் ஆயிடுச்சுடா, இன்னும் 10 நிமிஷத்துல பெல் அடிக்க போறாங்க. வாடா, நம்ம போய் பைய பேக் பண்ணிட்டு ரெடியா இருப்போம். பெல் அடிச்ச உடனே வீட்டுக்கு கிளம்பலாம். அதுவும் சரிதான். சரி வா போவோம். முதல் நாள் ஸ்கூல் எப்படிதான் போச்சு? நல்லா போச்சா? சுத்த போர்மா. முதல் நாளே புக்கை கொடுத்து பாடம் எழுது, படிச்சுட்டு வா, டெஸ்ட்ன்ட்டாங்க. அப்ப டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா? அப்ப போய் உட்காந்து படிப்போம். அட ஏமா நீயும் வந்த உடனே ஆரம்பிக்கிற? ஒப்பா வரட்டும், இரு சொல்றேன். ஒழுங்கா போய் உட்காந்து படிக்கிறியா இல்ல ஒப்பா கிட்ட சொல்லட்டுமா?
நீ அப்பா கிட்டலாம் சொல்லாதம்மா, நான் வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடுறேன். அப்பா வரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறா, அப்புறம் அப்பா கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது. சரி, நம்மளும் போய் கிச்சன் வேலையை முடிப்போம்.